ஹாய், இந்த குக்கீஸ்ல நான் எந்த ஒரு எசன்ஸுமே ஆட் பண்ணாம ரியல் பைனாப்பிள் ஃப்ரூட்டை வச்சு இந்த குக்கீஸ் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாம இதுல கோதுமை அண்ட் நாட்டு சக்கரை இது ரெண்டுமே ஆட் பண்ணி எப்படி இந்த குக்கீஸ் செய்யலாம் அப்படிங்கிறதையும், நான் எந்த மாதிரி ஷேப் கொடுத்து இந்த குக்கீஸ் மேக் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் யாருமே இந்த பிஸ்கெட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கெட்டில் நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு வெறும் 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும் அண்ட் 50 மினிட்ஸில் நமக்கு பேக் ஆகிடும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களும் இந்த ஃப்ரீ பேக்கிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. பேக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதையும் செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் கிடைக்கிற அளவுக்கு இந்த பிஸ்கெட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ரியல் பைனாப்பிள் ஃப்ரூட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளியரான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் அன்சால்டட் பட்டர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், லைட்டாக கூலிங்காக இருக்கணும். இது கூட நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமியாக கிடைக்கிற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி க்ரீமியாக கிடைச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளார் கூட நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் பவுடரை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதனோட டெக்ஸ்சர் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் இதோட செல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம லிக்விட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேட்ச்ல வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கை கூட யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லையா பைனாப்பிள் பியூரி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் அடுத்து கையில் வச்சு கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு இந்த மாதிரி டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சுமதி சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அகைன் செகண்ட் பேட்ச் உள்ளே வைக்கல, அதுக்கப்புறம் அதனோட பேக்கிங் டைம் வந்து நமக்கு சேம் அதே மாதிரி கிடைக்குமா இல்லை பேக்கிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சேம் அதே டைமில் தான் கிடைக்கும். ஆனால் ப்ரீ ஹீட் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். திரும்பவும் அது வெளியே எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறமே நீங்கள் செகண்ட் பேட்சையும் உள்ளே ஃபிட் பண்ணிடுங்க. நீங்கள் கண்டினியூஸாக பேக் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ப்ரீ ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 or 5 டைம்ஸ் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எகைன் வந்துட்டு நீங்கள் ஓடிஜியில் ஒர்க் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச்சில் ஒரு ஷேப் கொடுத்துருந்தீங்க, அதாவது அதனோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. செகண்ட் பேட்ச்சில் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் வேறு டிசைன் பண்ணுறீங்க, அதில் வந்து அதனோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு பேக்கிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ குக்கீஸோட திக்னஸ் பொறுத்து வந்து உங்களோட பேக்கிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஈவனாக வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த குக்கி கட்டர் வச்சு இதில் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே கையில் எடுத்து நீங்கள் டின்னில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கையில் வரல அப்படின்னா நீங்கள் பேலட் நைஃப் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டின்னில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்கெட்க்கு இடையிலையும் ஸ்பேஸ் விட்டு வச்சுருங்க. இப்போது ரிமைனிங் இருக்கிற டோ எல்லாம் எடுத்து திரும்ப இதையும் பால் மாதிரி பண்ணி எகைன் அதே மாதிரி ப்ரெஸ் கொடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஓடிஜியை 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரீ ஹீட் ஆனதும் நீங்கள் டின்னை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடுங்க. நான் ஒரு 20 மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய குக்கீஸ் நல்லா பேக் ஆகி கிடச்சிருச்சு. ஒவ்வொரு ஓடிஜி பொறுத்து டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் நீங்கள் வேறு டிசைன் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அதை பொறுத்து உங்களோட டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு எல்லா குக்கீஸுமே வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருச்சு. அதாவது சைடு பேக் சைடு எல்லாமே வந்து நல்லா கலரிங்காக இருந்துச்சு. டின்னில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களோட குக்கீஸ் பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆகிருக்கு. ஓடிஜிலிருந்து வெளியே எடுத்ததும் கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் இதை சாப்பிடும்போது அதனோட கிறிஸ்பினஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, இந்த குக்கீஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு அப்படின்னு. அண்ட் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பைனாப்பிள் பிடிக்காதவங்க கூட இந்த குக்கீஸை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிஸ்கெட் ஒரு மாதிரி ஸ்வீட்டு அண்டு புளிப்பு இதெல்லாமே மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது பைனாப்பிள் ஃப்ரூட் வச்சு தான் செஞ்சுருக்கு அப்படிங்கிறது யாருனாலையும் கெஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஸ்கெட்டோட செல்ஃப் லைஃபு ஒரு 5 to 7 days வரைக்கும் இருக்கும். இதை ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணாமையே பிஸ்கெட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்மளோட அடுத்த ரெசிபிக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.